வணக்கம். என்னோடய பேர் மோகன்ராஜ். நான் ஒரு சமூக ஆர்வலர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி தாலுக்கா மலப்பள்ளி ஊராட்சி சுண்ணாம்புக்குட்டை கிராமம். அக்ரஹார பஞ்சாயத்தும் மலப்பள்ளி பஞ்சாயத்தும் சென்றாக இருக்கிற இந்த அக்ரஹார மலை இருக்குது. அந்த மலை அடிவாரத்தில் கல்குவாரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்பு இருந்தது. அது திருப்பவும் மூடிட்டாங்க. மூடி எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டாங்க. திருப்பியும் இப்போ அதை ஏலம் விட்டு எடுத்திருக்காங்க. எடுத்து அந்த வேலையெல்லாம் நடந்துருக்கு. நாங்கள் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்பே நாங்கள் மண்டே பெடிஷனுக்கு கொடுத்துருக்கோம். எங்கள் ஊர் மக்களும் எங்கள் இளைஞர்களும் போய் மண்டே பெடிஷனுக்கு கொடுத்துருக்கோம். திருப்பம் இப்போ ஒரு 3 மாதத்துக்கு எலெக்ஷன் முன்னாடி ஒரு 3-4 மாதம் முன்னாடியும் நாங்கள் மண்டே பெடிஷன் கொடுத்துருக்கோம். பல மண்டே பெடிஷன் கொடுத்தாச்சு, பல ரிப்போர்ட்டும் போடாச்சு. அப்போ எல்லாம் பண்ணியாச்சு. பஞ்சாயத்து நிர்வாகம் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம் பஞ்சாயத்து நிர்வாகம் சொல்லிடுச்சு. அதை மீறி கொடுத்துருக்காங்க. கொடுத்து இன்றைக்கி செட்டு போடுறேன் எல்லா வேலையும் செஞ்சுன்னு இருக்காங்க. இது இருந்தாலையும் காட்டுக்குள்ளே ரோடு போட்டிருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே ரோடு போடுறதுக்கு உங்கள் கல்குவாரிக்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க? மாவட்ட நிர்வாகம் கொடுத்துச்சா இல்லை பஞ்சாயத்து நிர்வாகம் கொடுத்தா? யார் கொடுத்தாங்க? உங்களுக்கு ஒரு இயற்கை அழிச்சு நீங்கள் அந்த ரோடு வரணும்னு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க? ரோடு போட சொல்லி யார் பர்மிஷன் கொடுத்தாங்க? அங்கே ஊர் இருக்கா இல்லை கிராமம் இருக்கா? உங்கள் கல்குவாரி சொந்த விஷயத்துக்காக ரோடு போட சொல்லி உங்களுக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது? எங்களுக்கு கல்குவாரி வேண்டாம், எங்கள் ஊர் கல்குவாரிக்கு வரக்கூடாது. அதை மீறி வந்தால் தமிழ்நாட்டில் பெரிய போராட்டம் நாங்கள் கையில் எடுப்போம். நான் சொல்லிக்கிறேன். நான் பல முறை சொல்லிட்டேன். நாங்கள் போராட்டம் கையில் எடுப்போம். நாங்கள் இளைஞர் கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை. இந்த குள்ளநரி கூட்டத்தை நாங்கள் அடியோடு அழிக்காம விட மாட்டோம். ஏன்னா அவ்வளோ ஆவேசோட இருக்கிறோம். நாங்கள் எங்கள் ஊர் கல்குவாரி வரக்கூடாது. அதை மீறி வந்தால் தமிழ்நாட்டில் நடக்காத பெரிய போராட்டம் நாங்கள் கையில் எடுப்போம். மக்களே மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இளைஞர் கூட்டம் சாதாரண கூட்டம் இல்லை. பஞ்சாயத்து நிர்வாகம் சரி, மாவட்ட நிர்வாகம், கலெக்டர் ஐயா அவர்கள், ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதை பார்வையிட வேண்டும் என்று என்னோட கோரிக்கை இது. மேலும் இந்த தேசிய பறவை இருக்கிறது, விலங்குகள் இருக்கிறது. இந்த காட்டில் நிறைய விலங்குகள் இருக்கிறது. தேசிய பறவை இருக்கிறது. இங்க தேசிய பறவை அழிச்சு வாழணும்னு எங்களுக்கு அவசியம் இருக்கக்கூடாது. சரிங்களா? அந்த கெமிக்கலால, அந்த கல்குவாரி கெமிக்கலால மாதவாய் மற்றும் கர்ப்பிணி பெண்ணுக்கு அங்க குழந்தையே உண்டாகாது. அது வந்துருச்சுன்னா புரிஞ்சுக்கோங்க, குழந்தை உண்டாகாது. மாதவி நோய் வரும், ஆஸ்மா வரும். இந்த மாதிரி நிறைய கெமிக்கல், அந்த உயிர் ஆபத்து நிறைய இருக்கு. மீண்டும் இப்போ அந்த கல்குவாரி நோண்டி 3 உயிர் போயிருக்கு. இந்த மாதிரி விஷயம் நிறைய இருக்கு. வாழ்வாதாரம் அங்கதான் இருக்கு, குடும்பம் இருக்கு, வீடு இருக்கு. அங்கதான் விவசாயம் பண்றாங்க. விவசாயம் வருமா? ஒரு காய் வருமா? எல்லாமே அங்கதான் பண்ணின்னு இருக்கோம். இதை மாவட்ட நிர்வாக ஐயா அவர்கள், கலெக்டர் ஐயா அவர்கள், இது சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள், ஸ்டாலின் ஐயா அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் இதை பார்வையிட வேண்டும் என்று நான் என்னோட கோரிக்கையை வைக்கிறேன். நன்றி. வெல்வேன். ஜெய்ஹிந்த். என்னோட தமிழ் சொந்தங்களே, இந்த வீடியோ ஐயா ஸ்டாலின் அவர்களும் ஐயா கலெக்டர் அவர்களும் பார்க்குற மாதிரி இந்த வீடியோ கொண்டு போங்க. இந்த கல்குவாரிக்காக எங்களுக்கு குரல் கொடுங்க. மான், முயல், மயில், காட்டு விலங்குகளும் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் சுகாதார சீர்கேட்டால் பல்வேறு நோய் தொற்றுக்கு ஆளாகி இறக்க நேரிடும். மறுமுன் காப்பம் என்பது போல் தமிழக அரசும் துறை சேர்ந்த அரசு அதிகாரிகளும் கருத்தில் கொண்டு மூடியிருக்கும் கல்குவாரியை திறக்க அனுமதி அளிக்க வேண்டாம் என்று ஊர் பொதுமக்கள் சார்பில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கல்குவாரி ஏலம் விடுவதை அப்பகுதி மக்கள் தடுத்து நிறுத்தி கல்குவாரிகளை மூட வேண்டும், தமிழக அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியிடம் ஊர் பொதுமக்கள், சமூக ஆர்வலர் ஆர் மோகன்ராஜ், ஊர் பொதுமக்கள் கே ராஜேந்திரன், கே மனோகரன், ஊர் கவுண்டர் சி மலையப்பன், சி ரவிச்சந்திரன், எஸ் நாகராஜ், டி கோவிந்தராஜ், டி நாகராஜன், கே ஆனந்தன், எஸ் ராதாகிருஷ்ணன், ஏ பைப்ரோஸ், பி இளவரசன், டி செல்வம், என் சீனிவாசன், சி அருண், எம் ஹரீஷ், பி தாலுகா மல்லப்பள்ளி பஞ்சாயத்து சுண்ணாம்புக்குட்டை ஊர் பொதுமக்கள். என்னோட பெயர் ராஜேந்திரன். இங்கே ஏற்கனவே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கல்குவாரி இயங்கிட்டு இருந்தது. அதனால் பேரிழப்பு எங்கள் ஏரியாவில் நடந்திருக்குது. அதனால் அந்த வெடி சத்தத்தினால எங்களுடைய வீடெல்லாம் அதிர்ச்சி உள்ளாகுது. நிறைய வீடெல்லாம் கிராக் ஆகிருக்குது.
இதனால் வந்து எங்களுடைய வாழ்வாதாரம்லாம் பாதிக்கப்படுது. ஏற்கனவே அந்த இடத்துல ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் தண்ணி நிறைய இருக்கிறதுனால அதில் நிறைய உயிர் சேதங்கள் 3-4 உயிர் சேதங்கள்லாம் ஏற்பட்டிருக்குது. இதனால் வந்து இந்த ஏற்கனவே அந்த கனிம வளத்துறைக்கு எல்லாருக்கிட்டையும் வந்து நாங்கள் வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். அதையும் மீறி வந்து போன வாரத்தில் வந்து அது டெண்டர் விட்டு திரும்ப புதுப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதை வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் சுத்தமாக வந்து நாங்கள் அதை தடை பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஊர் பொதுமக்கள் சார்பாக வந்து நாங்கள் கேட்டுக்கிறோம். அந்த வெடி இருக்கிறதுனால எங்களுடைய ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நீர் வளம் வந்து ரொம்ப மட்டமாக போயிடும். எங்களுக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு கூட நீர் ஆதாரம் இல்லாமல் போயிடும். நாங்கள்லாம் வந்து அந்த மலைப்பகுதியில் தான் வந்து ஆடு மாடெல்லாம் வந்து மேய்ச்சல் பகுதியாகவே இருக்குது. அது நாங்கள் அதை நம்பி தான் நாங்கள் வந்து அங்கெல்லாம் வந்து நாங்களுடைய குடும்பங்கள்லாம் வந்து உயிர் வாழ்கிறோம். அதை நம்பி தான் நாங்கள் வந்து இருக்கிறோம். அங்கே இதுக்காக வந்து இந்த மாசு கட்டுப்பாடெல்லாம் இருந்துச்சுனாக்கா அந்த செடி மேலெல்லாம் இருக்கிறதுனால அந்த பவுடர்லாம் வந்து செடி மேலே விடுறதுனால அந்த மலட்டுத்தன்மை ஏற்படுது செடிங்கள்லாம். அதனால் எந்த விளைச்சலும் வராது. எங்களுக்கு நாங்கள் வாழ்வாதாரமாக வச்சுன்னு இருக்கிற இந்த கல்குவாரை வந்து கண்டிப்பாக தடை செய்யணும், மீண்டும் புதுப்பிக்கக்கூடாது. ஏற்கனவே இந்த மாதிரி வந்து பிரச்சனை இருக்கிறதுனால தான் ஒரு 10 வருஷமாக அதை நிறுத்தி வச்சுருக்காங்க. மீண்டும் வந்து புதுப்பிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. தயவு செஞ்சு எங்களுடைய நலனெல்லாம் கருத்தில் வச்சுக்கிட்டு மதிப்பிற்குரிய கலெக்டர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் இதை நேரில் முகமாக வந்து கண்காணித்து இதற்கு தடை விதிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஊர் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். டெண்டர் கொடுத்து அங்கே வந்து கல்குவாரி அமைக்க நேரிட்டால் நாங்கள் எல்லாம் பொதுமக்கள் ஒன்றாக சேர்ந்து கண்டிப்பாக இதுக்கு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை எங்களை கையில் எடுப்போம் என்பதை நாங்கள் இந்த ஊடகத்தின் வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.